அந்த மஞ்சள் தன்மை வராமல் இருக்குன்னா இந்த பிளட்டு வந்து அடித்த வயலில் மஞ்சள் தன்மை கிடையாது. நான் வந்து எனக்கு கம்பெனியில் வந்து போனஸ் கொடுக்கல. இப்போ எல்லா விவசாயியும் பயன்படுத்தணும், எல்லாரும் நான் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். இது விவசாயிகள் எல்லாம் பயன்பட்டீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு 25,000-30,000 செலவு பண்ணோம். அந்த செலவு குறையும். சார் வணக்கம் சார், என் பேர் பிரசாந்த். நான் கடற்பாசிலிருந்து தயாரிக்கிற ஆர்கானிக் உரக்கமிலிருந்து ஸ்கை நிறுவனத்திலிருந்து வந்திருக்கேன். உங்களை நீங்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்தீங்க சார். நான் வந்து திருமணஞ்சேரி ஜெய வேல்முருகன், மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. எனக்கு 5 ஏக்கர் நிலம் உள்ளது. ஏற்கனவே வந்து நான் காம்ப்ளெக்ஸு, பொட்டாஷு, டிஏபி இதுதான் அடி உரமாக பயன்படுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முருகன் ஏஜென்சியில் வந்து இதை சாரலை போட்டு பாருங்கள், இது போட்டு எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் வந்து நான் 1 ஏக்கருக்கு தான் சாரல் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் சாரல் யூஸ் பண்ணி திரும்ப பிளட் அடித்ததுக்கப்புறம் அந்த வயலோட தன்மையே வேறு மாதிரியாக இருக்குது. எப்படின்னா வந்து மிஷின் நடுங்கும் போது ஆள் நட்டால் குத்தா வாங்கி நடுவாங்க. அது பனைப்பித்தனம் பார்க்கறதுக்கு தெரியுமே கொஞ்சம் அந்த அளவு ஈல்டு வராது. மிஷினை பொறுத்தளவு 2 நாற்று 5 நாற்று 3 நாற்று தான் வைக்கும். ஆனால் அதை ஈல்டு நம்ம கொண்டு வரதுங்கிறது வந்து குரோத் வெடிச்சா தான் கொண்டு வர முடியும். அப்போ அதுக்கான தன்மையை கொடுத்தா நம்ம வரும். அப்போ இந்த சாரல் போட்டதுக்கப்புறம் அந்த பயிருடைய லென்த்தோ இல்லை ஆக்ரோஷமோ இல்லை அது பனைப்பித்திறனோ கூடுதலாக இருக்குது. ரெண்டாவது அங்கே பிளட் அடித்ததுக்கப்புறம் அந்த வய வந்து இந்த லீஃப் வந்து மஞ்சளாக ஒரு டிபிசி அஞ்சியை பொறுத்த வரைக்கும் லீஃபு மஞ்சளாக தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு மழை தன்மை கிடையாது. இருந்தாலுமே அந்த மஞ்சள் தன்மை வரும். அந்த மஞ்சள் தன்மை வராமல் இருக்குன்னா இந்த பிளட்டு வந்து அடித்த வயலில் மஞ்சள் தன்மை கிடையாது. நான் வந்து எனக்கு கம்பெனியில் வந்து போனஸ் கொடுக்கல. இப்போ எல்லா விவசாயியும் பயன்படுத்தணும், எல்லாரும் நான் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஈல்டு வெண்ணு அடிச்சதுக்கு அப்புறம் இதில் கருது வரும்போது ஈல்டு வெண்ணு அடினாங்க. நான் 1 ஏக்கர் தனிப்பட்ட முறையில் நட்டுருக்கேன். அந்த இடத்துல அந்த வயலில் வந்து ஈல்டு வெண்ணு அடித்தேன். ஒன்று கருது கலப்பு கருது காணும்போது அந்த வயலில் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா பயிருடைய தன்மையும் நல்லா இருக்கு, வர கருது நல்லா வாலிபா இருக்கு, மணி நெருக்க பிடிச்சிருக்கு. இது எல்லாருமே பயன்படுத்துங்க. இது விவசாயிகள் எல்லாம் பயன்பட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு 25,000-30,000 செலவு பண்ணோம். அந்த செலவு குறையும், நமக்கு செலவும் கம்மியாகுது, நமக்கு வருமானம் கூடுதலாகுது. இதனால் எல்லாரும் இதை பயன்படுத்துங்க.